என் தங்கமே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த கருப்பன் உனக்கு தரும் எச்சரிக்கை வாக்கு என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வருகின்ற எச்சரிக்கை வாக்கு ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டு வாசலில் ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இவரை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். நீண்ட நேரமாக இன்று இந்த நாளில் உன் வீட்டையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் இவரிடம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் என் பிள்ளை நீ இருக்கின்ற இந்த காலம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு புரிய முடியாமல் தவிக்கும் நேரம். இது போன்ற சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். நம் வாசலில் நிற்கின்றவர்கள் நமக்கு ஒரு கெடுதலை நடத்தும் பொழுது அந்த கெடுதல் நமக்கு நல்லதற்கா அல்லது உண்மையில் நம் வாழ்க்கையை அழிப்பதற்கா என்பது போன்ற பல விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாகவும் சரியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதில் நம்முடைய பங்கு, நம் எதிர்காலத்திற்கான ஒவ்வொரு தேவைகள் என்று எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நடத்த நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? உன்னை தேடி வரும் அத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கே என்று சரியாக சொல்லித்தரும் அல்லவா? நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டும் நல்லதொரு வாழ்க்கையை நீ அடைய வேண்டியும் இந்த கருப்பன் முன்னால் வைத்திருக்கின்ற பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கென சரியாக வழிநடத்தும். கருப்பனிடம் கேட்டு நின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு கலக்கம் வேண்டாம். அப்பன் இருக்க என் பிள்ளை எதற்கும் நீ தவிக்க வேண்டாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உள்ளதை உள்ளபடி உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த அப்பன் இனியும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வருவேன். ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்று உனக்கு வந்திருக்கிறது என்றவுடன் என் பிள்ளை ஓடோடி வந்து அதை கேட்பதற்கு என்ன காரணம்? நம் வாழ்க்கையில் நாம் மிகுந்த பாடுபட்டு பல துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறோம். அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நாம் ஓரிடத்திற்கு வந்து நிற்கும் இந்த நேரம் நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அந்த விஷயத்தை உடனடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நாளிலும் நாம் எதற்காகவும் இப்படியே கூனி குறுகி நின்று கொண்டே இருந்தோமானால் எதிர்வரும் நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷங்களும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றிலும் இனி உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் கொடுக்க நினைக்கும் இது போன்ற சூழ்நிலைகளில் உன்னை ஆட்டி படைக்கும் பல நேரங்களை நான் இனிமேல் உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன். உன் வீட்டு வாசலில் நிற்கும் இந்த ஆண்
உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான். உன் வீட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் இவர் நிச்சயமாக உனக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறார், ஏது சொல்லி கொடுக்க போகிறார், அல்லது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலை நடத்த போகிறார் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் நாம் ஒவ்வொன்றையும் விட்டு இனிமேல் நமக்காக என்ன நடக்கப் போகிறது என்பதனை நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட இந்த கருப்பனுக்கு தெரியும் அல்லவா நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று, நான் உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்று. இதை எல்லாவற்றையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்து சொல்லிவிட்ட இந்த நேரம், இனி எது நடந்தாலும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பனின் ஆசிகளோடு நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்தின் அன்போடும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நான் இருக்கிறேன் என்ப வார்த்தைகளை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது. எதையுமே நான் சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது. நீ மனது வைத்தால் இவை எல்லாவற்றிலும் நீ நல்லதொரு தெளிவை பெற முடியும். நீ மனது வைத்தால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் பெற்றுவிட முடியும். அப்படியானால் அதற்கெல்லாமும் நீ மனது வைக்க வேண்டும். இதற்கெல்லாமும் நீ எப்பொழுதும் நல்லதொரு எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? இந்த கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான தெளிவு இருக்க வேண்டும் அல்லவா? நான் தேவையில்லாமல் என் பிள்ளையிடம் எதையும் சொல்லிவிடுவதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை சொல்லியும் என் பிள்ளையினுடைய மனதில் நான் வருத்தங்களை உருவாக்குவதில்லை. என்ன நடக்கிறதோ அதை பற்றித்தான் நான் சொல்ல வருகின்றேன். நடக்கின்ற விஷயங்களைத்தான் நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் என்னவென்று கேட்க வருகின்றேன். உனக்கு நடக்கும் விஷயங்களினால் இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனதில் எப்பொழுதும் உறுதியோடு நிற்கும் என் பிள்ளை, கருப்பன் சொல்வது போல உன் வீட்டு வாசலில் நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் வருகிறதா, தீய மனிதர்கள் வருகிறார்களா, அல்லது சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தேடி வருகிறதா, முழுக்க முழுக்க எதிர்மறையான எண்ணங்களோடு வருகின்ற மனிதர்கள் அந்த பக்கத்தை நெருங்குகிறார்களா என்பதனை எல்லாமும் நாம் அவ்வப்பொழுது பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் இல்லத்திற்குள் நுழைகின்ற எந்த ஒரு விஷயமும் சரி, மனதில் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டு சென்றிருக்குமே ஆனால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கைதான். எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்றை செய்ய முனையும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் வெற்றியும் தோல்வியும் தான் உனக்கான பாடம், உனக்கான இந்த வாழ்க்கைக்குரிய பாடம். நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் நாம் செய்யக்கூடிய தீய விஷயங்களும் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்க என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருந்தக்கூடாது. இந்த கருப்பன் இருக்க என் பிள்ளை எதை நினைத்தும் நீ கலங்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் பொழுது நீ ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்ள நீ துணிந்து விட்டாலே அது போதும். இதற்கு தகுந்தாற்போல உனக்குள் இருக்கும் எண்ணங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். தேவையில்லாமல் இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து விடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு.
நம் வாழ்க்கை அவர்களின் கைகளில்தான் இருக்கிறது எனும் பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு வாழும் நினைக்கும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அதிகப்படியான போக்கு காட்டிவிடும். இந்த வாழ்க்கை நமக்கு அதிகப்படியான சோதனைகளை கொடுத்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நலநிலைமைக்கு உன்னை நிச்சயமாக தள்ளிவிடும். இது போன்ற நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை தவித்த நேரத்தில் அந்த நேரம் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல தருணங்களை உருவாக்கி இருக்கிறது. நாம் எதையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமானால் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாமும் நமக்கான நல்லதும் நடக்கும். ஆனால் நாம் எப்பொழுதும் கோழையாக இருந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான ஒரு சரியோடு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். கருப்பன் சொல்லச் சொல்ல இவை எல்லாமும் இன்று வேண்டுமானால் உனக்கு கதையாக இருக்கலாம், வேடிக்கையாக இருக்கலாம். நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வாய். நம் இல்லத்திற்கு வருகின்றவர்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உடனிருந்து உன்னை நான் எப்பொழுதும் போல கவனமாக மீட்டெடுக்க நினைப்பதற்கு காரணம் இதுதான். எந்த ஒரு சறுக்களிலும் என் பிள்ளை சறுக்கி விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த கருப்பன் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருந்துவிட்ட இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உனக்கு வெறுமையை கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களிலும் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை நான் கொடுக்க நினைக்கின்றேன். இனி எந்த நாளும் எந்த நேரமும் என் பிள்ளை எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே சீரும் சிறப்புமாகவே நடக்க வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்க பயமேன்? இந்த கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு கலக்கம் ஏன்? அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லி இருப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை தேற்றும் பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உன்னை மாற்றும் பல விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் நடந்தே தீரலாம் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பனின் வாழ்க்கை, அதாவது கருப்பனை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். ஆரம்பத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் வர வர அடுத்தடுத்த நிலைக்கு நீ செல்ல செல்ல உன்னுடைய வயது ஏற ஏற அனுபவம் கிடைக்க கிடைக்க பல மாற்றங்கள் வருகிறது. பல தருணங்களும் பல திருப்பங்களை உனக்கு கொடுக்கிறது. என்னவென்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசிக்க வைக்கிறது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் காணாமல் போய்விட வேண்டும் என்பதுதான் இங்கு ஒவ்வொருவரினுடைய விருப்பமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதுமே இங்கு வர வேண்டாம். எப்பொழுதுமே இங்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை என்னவென்று நீ தொட்டு கொண்டாலும் அதை எல்லாமும் புரிந்து கொண்டாலும் அது போதும். கருப்பன் நினைத்தது போல பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் சாதித்து கொடுக்க எண்ணுகிறேன். அப்பன் நினைத்தது போல பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றிவிட நினைக்கிறேன். கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ என்னை நம்பினால் மட்டும்தான் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழம் உனக்கு என்னவென்று புரியும். நீயாக சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். நீயாக எந்த ஒரு முடிவையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து விட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உண்மைகள் எல்லாமும் ஒரு நாளும்
உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற எல்லோருமே இதுபோன்று சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் நீ உனக்கான வாழ்க்கையை நீ எப்பொழுதும் போல மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலம் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் வீட்டை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தீர்வுகள் கிடைத்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் காரணமானவர்கள் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டு வாசலில் இருப்பதும் உன்னை தேடி வருவதும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் யாரென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நான் உடன் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க இனி உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனையும் மறக்காதே. வெள்ளிக்கிழமை நேரத்தில் கருப்பன் பேசுகின்ற இந்த வார்த்தைகளில் உன் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஆண் சங்கடகர சதுர்த்தி நாளான சங்கடகர சதுர்த்தியினுடைய நாயகனான விநாயக பெருமான் தான் உன் வீட்டை உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். உன் வீட்டில் இவர் செய்ய நினைக்கும் பல காரியங்கள் இருக்கிறது. உன் வீட்டை சுற்றி நடத்தும் பல விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஒரு மாற்றமும் இருக்கிறது. இந்த கருப்பன் நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களினால் உன்னை தேடி நடக்கும் பல உண்மைகளையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்கிறாய். உன் வாழ்க்கை விநாயக பெருமானினுடைய அருளால், அதாவது எந்த ஒரு செயலை நீ செய்ய தொடங்கினாலும் முதலாவதாக அவரை வணங்கிவிட்டுத்தான் எல்லோரும் அடுத்த தெய்வங்களை வணங்குகிறார்கள். அதாவது அவரிடத்தில் முதலாவதாக நின்று நாம் ஆசைகளை பெற்று கொண்டோமானால் அடுத்தடுத்து நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொன்றும் உன் முன்னே நின்று சரியாக உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. விநாயக பெருமான் உன் வீட்டு வாசலில் நின்று பார்க்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியினால் இந்த நாளில் உன்னை சுற்றி வரும் பல தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். உன்னை சுற்றி பல சந்தோஷமான விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டார். உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கான மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டார். உன்னிடத்தில் நான் சொல்வதை நீ உணர்ந்தது உண்மை என்றால் விநாயக பெருமான் உன் வீட்டிற்குள் நடத்தக்கூடிய பல காரியங்கள் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு புரியும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அது உனக்கே என்று சொல்லும். நல்லது வேண்டும் என்றும் நன்மைகளை காண வேண்டும் என்றும் நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. நம்மை சுற்றியும் பல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி பல தீர்வுகளும் பல தேவைகளும் உன்னை சரியான ஒன்றோடு பின்னி பிணைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இது போன்ற செய்தியை கிடைக்க பெற்று விட்டாய். உன்னை சுற்றி வரும் தெய்வங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ உணரபோதுதான் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களும் உன்னுடைய வெளிச்சத்திற்கு வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்கள்
உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முன் வந்து நின்றிருக்கின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் முன்னோடு தான் இன்னமும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு விநாயக பெருமானை பற்றி இன்று எதற்காக உன் கருப்பன் பேச வேண்டும்? ஏனென்றால் இவர் செய்கின்ற விஷயங்கள் நமக்காக வருகின்ற இந்த நேரங்கள் என்று எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முழுமையான எண்ணங்களும் முழுமையான சிந்தனைகளும் என் பிள்ளைக்குள் வரும் பொழுது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அது யாரால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதனை உன்னால் உணர முடியாது. ஆனால் உன்னுடைய தெய்வம் இந்த கருப்பண்ண சாமியால் அதை எல்லாமும் உணர முடியும். அதற்கு என்ன காரணம் என்று நீ கேட்பாயானால், என் குழந்தையே, எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்துதான் உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதையும் ஏனாதானோவென்றோ அறையும் குறையுமாகவோ புரிந்தோ உனக்கு எதையும் நடத்துவதில்லை. இது உன் வாழ்க்கை, அழகான வாழ்க்கை என்பதனால்தான் உன்னை சுற்றி ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் பல நன்மைகளிலும் நீ எப்பொழுதும் உனக்குரிய விஷயங்களோடு நீ உன்னை தேடி வந்து எந்த நாளும் நல்லதை கொடுக்க அப்பன் வருகிறேன். விநாயக பெருமானினுடைய அருளாசிகளோடு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நிச்சயமாக அவரின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரினுடைய அன்பும் அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான ஒரு விஷயத்தோடு நீ எதையெல்லாமும் புரிந்து கொள்ள எண்ணுகிறாயோ அதையெல்லாமும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்திவிட நானும் முடிவு செய்து விட்டேன். கருப்பண்ண சாமி எப்பொழுதும் உன் குலத்தை காக்கும் சாமி என்று நீ நம்புவது உண்மை என்றால், விநாயக பெருமான் உன் வீட்டு வாசலில் நிற்பதை இன்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அவரினுடைய அன்பாலும் அருளாலும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டிய நேரம் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். ஓம் கங்கணபதையே நமக என்று விநாயக பெருமானை பார்த்ததும் என் பிள்ளை நீ சரியாக சொல்லிவிட்டாலே போதும். மற்றது எல்லாமுமே உன்னை தேடி நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் இந்த நேரம் அப்பன் சொன்னது போல உன் வீட்டு வாசலில் நிற்கும் விநாயக பெருமானை நீ உள்ளே அழைக்க வேண்டும். இவர் பல காரியங்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் உன் வீட்டில் எந்த தவறுகளும் நடக்காமல் நீ பார்க்க வேண்டும். உன் வீட்டை சுற்றி எந்த ஒரு தீமைகளும் வந்து விடாமல் நிச்சயமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் நபர்களை கூட நாம் கொஞ்சம் தூரமாகவே வைத்து என்னவென்று பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். இந்த கருப்பனின் அருளாசிகளோடு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். விநாயக பெருமான் உன் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது எந்த தவறுகளும் செய்யாமல் அவரின் அன்பை பெறுவதற்கான முயற்சியை நீ சரியாக ஈடுபட்டாயானால் நிச்சயம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ எப்பொழுதும் போல மனதில் தேவையில்லாத கவலைகளை எல்லாமும் தூக்கி சுமந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக வாழ வேண்டும். நம்பிக்கையோடு இரு. எல்லா தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காத்து நிற்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.